ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இது நம்மளோட எப்பட்றா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ இது சௌந்தர்யா, அதாவது ஆடிய ஆட்டம் என்ன அந்த டாஸ்க்ல சௌந்தர்யா லைவ்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே வந்து சூப்பரா ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்விட்டர்லயும் சரி, நிறைய யூடியூப்லயும் சரி, சௌந்தர்யா வந்து செமையா த்ரிஷா மாதிரியே இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த கியூட்னஸோட, அவங்களோட கியூட்னஸோட ரொம்ப அழகா பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு அப்படின்னாங்க. வெரி நைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா டான்ஸ் ஆடுறத பார்த்து முத்து ஆன்னு வாய போட்டுட்டு உட்காந்துருக்காரு. முத்துவோட ரியாக்ஷனை பார்த்தா சிரிப்பா இருந்தது. ஆனா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க சௌந்தர்யா ஆடும்போது. நல்லா கியூட் ரியாக்ஷன் பண்ணாங்க அவங்களோட. அதாவது சௌந்தர்யாக்குன்னு ஒரு கியூட் இருக்கு இல்லையா, அந்த அந்த கியூட்னஸ்ல பார்க்கும்போது டான்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அழகா அழகா பண்ணாங்க. ஆஃப் சாரியில ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ரசிச்சு பார்த்தாங்க. பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். அவங்க ஏனதானம் தான் ஆடுவாங்க. ஆனா இந்த டாஸ்க்குன்னு வரும்போது பின்னி படல எடுத்துட்டாங்க. அட்ராசக்கா 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 அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு ஆளா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்களாட்டிருக்கு. ஆனா அதை பத்தின அப்டேட் எல்லாம் வரல. சௌந்தர்யா ஆனது மட்டும்தான் எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாச்சம்மா தேவி இருக்கு இல்லைங்களா, சாச்சம்மா தேவி வந்து நீலாம்பரி கேரக்டராமா. நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் எப்படி நடிச்சிருப்பாங்க, இல்ல சாச்சம்மா தேவி என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. நீலாம்பரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீலாம்பரி கேரக்டர் கொடுத்துருக்க கூடாது கைஸ், சகுனி கேரக்டர் கொடுத்துருக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு வேஷம். ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்குது. சாச்சம்மா தேவி எல்லாத்துட்டையும் போய் குட்டையை குழப்பிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தம் இன்னைக்கு பிக் பாஸ்ல ஏதோ நைட்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்க போகுதுங்கிறாங்க. என்ன சம்பவம்னு தெரியல, என்ன சண்டையா, ஏதோ லைட்லாம் அணைச்ச பிறகு வந்து ஏதோ ஒரு சம்பவம் இருக்க போகுதுங்கிறாங்க. நீ என்ன பிரச்சனை என்ன எதுன்னு தெரியல. லைவ்ல அப்டேட்ல தான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ரவீந்தர் சாருக்கு வந்து இந்த 1000ல் ஒருவன்ல பார்த்திபன் கேரக்டர் கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது. அவரோட இதுக்கு அவர் பண்ணது பெஸ்ட் தான். சூப்பரா தான் பண்ணியிருப்பாராட்டு இருக்குது. ஆனா அவரால் முடியல, ஒரு மூச்சு வாங்குற மாதிரி வந்துருச்சு அவருக்கு. அதனால கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. ஸோ அப்புறம் பிக் பாஸ் வேற சாச்சம்மா தேவிட்ட விட நீங்க என்ன பச்சை கலர் சேலை கட்டின லேடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாராட்டு இருக்கு. தேவைதான் அந்த அம்மா, அவளையெல்லாம் அப்படிதான் கிண்டல் பண்ணணும் சாச்சனாவெல்லாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அந்த வாக்கிங் நடந்துகிட்டே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்ப வெளியில போயிட்டு உள்ள வந்த இந்த 8 கண்டஸ்டன்ட்டுமே வந்து என்னமோ பண்றாங்க, வெளியில இருந்து பாத்துட்டு வந்துட்டு நம்மளை போட்டு பாடா படுத்துறாங்க, என்னமோ நடக்க போகுது. சரியா? சாச்சனா வந்து ஜாக்லினை சீன்றது, சௌந்தர்யாவை சீன்றது, அப்புறம் ரவீந்தர் சார் வந்து இந்த ஓட்டு இதை பத்தி பேசுறது, பணப்பட்டி எடுக்கிறத பத்தி பேசுறது. ஸோ எல்லா ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுல நைட்ல ஏதோ சம்பவம் இருக்க போகுது கைஸ். அப்புறம் அந்த பணப்பட்டியை தீபக் சார் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பொருளையை கிளப்பி விடாதீங்க. உள்ளது என்னவோ அதை போடுங்க கைஸ். ஓகேவா? ஓகேப்பா. வேற என்ன, இந்த சாச்சம்மா தேவிக்கு வந்து முத்து வந்து ஜாக்லின் கிட்ட பேசுறது பிடிக்கலையாமாப்பா. இது எங்கன்னு போய் நம்ம சொல்றது? இதெல்லாம் இதெல்லாம் என்னத்த பேசுறதுன்னே எனக்கும் தெரியல. அது முத்து வந்து ஜாக்லின் கிட்ட பேசினா இவளுக்கு என்ன குறையுதுன்னு தான் நானும் கேக்குறேன். முத்துவை காப்பாத்துறியாமா? ஏமா ஜாக்லின் கிட்ட முத்து பேசினா முத்துவோட இது குறைஞ்சிருமா? ஏன் சாச்சனா இப்படி சகுனி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற? ரொம்ப கேவலமா இருக்கு சாச்சனா. பாய் கைஸ்.